ஓகேவா. ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 31 குறையும். அந்த 31க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 86 சொல்லி இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக 2 நாள் கேப்பு. இங்கே திருப்பி நமக்கு ஏபி வந்து 53, ஏசி ஒரு 55. அப்போ ரெண்டுத்துக்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 53க்கு ஏசி 54க்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 54 குறையும். அதை 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 54க்கு ஃபுல் பவர் வந்து 0.9 சொல்லி அன்றைக்கி ட்ரை பண்ண. ஓகேவா. இது எப்படின்னா 2 நாள் கேப்பில் வந்து கரெக்டாக அடிச்சுட்டு வரேன். இது டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எப்படி அடிக்கிறா மட்டும் பாருங்கள். டீப்பாக பாருங்கள். ஏசி வந்து 75, ஏபி வந்து 73. 73க்கும் 75க்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 75க்கும் 73 கேப்பில் 74 குறையும். அந்த 74க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 29. 2 நாள் விட்டு அடிச்சிட்டான். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கேப்பில் 33, 32, 30. ஓகேவா. ஏபி 32, ஏசி 30. ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரு 31 குறையும். அந்த 31க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிசி வந்து 86 வரது வாய்ப்பு இருக்குது. பிசி 86 வரணும். அப்போ கரெக்டாக 2 நாள் கேப் கரெக்டாக இருக்குது. ஓகேவா. பிசி வந்து 86 நல்லா இருக்குது. அப்படி பிசி 86 வர மாதிரி இருந்தால் ஏ போர்டு மட்டும் என்ன ஒரு மட்டும் பார்த்துக்கோங்க எப்படின்னு. இதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் 35. ஓகேவா. 35 3க்கும் 5க்கும் கேப்பில் ஒரு 4 குறையும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே பாருங்கள் ஏ போர்டில் 4 சொல்லி அடிச்சிருப்போம். ஓகேவா. அடுத்து இங்கே பிசி பாருங்கள் 42. 4க்கும் 2க்கும் கேப்பில் ஒரு 3 குறையும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் 3 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே நம்ம திருப்பி நமக்கு இங்கே கேப் நம்ம பார்த்தீங்கன்னா 2க்கும் 0க்கும் கேப்பில் ஒரு 1 குறையும். அதுங்க 1 தான் வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை பவர் பண்ணி 6 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ திருப்பி நம்ம கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா 3க்கும் 5க்கும் கேப்பில் ஒரு 4 குறையும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 9 வரணும், 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா 9 வரணும், இல்லை 4 வரணும். ஓகேவா. 2 ஆப்ஷன் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 4 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 3க்கும் 5க்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 குறையும். ஏ போர்டு 4 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே 4, 2, 42, பிசி 42. அந்த 42க்கு 4க்கும் 2க்கும் கேப்பில் ஒரு 3 குறையும். அடுத்த ஏ போர்டு 3 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 20, 2க்கும் 0க்கும் கேப்பில் 1 குறையும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து 1 அடிக்கணும், இல்லை 1க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 35. 3க்கும் 5க்கும் கேப்பில் ஒரு 4 அடிக்கணும், இல்லைன்னா 4க்கு பவர் 9 அடிக்கணும். அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 86. அப்படி இல்லைன்னா பிசி 86 வரணும். இங்கே ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1, 9 இல்லை 4. அப்போ 486 இல்லை 986 சொல்லி வரணும். எனக்கு தெரிஞ்சு 486 ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48, 44 பென்னி சொல்லிட்டு. ஏன்னா ரெட்டை நம்பர்லாம் எல்லாமே கரெக்டாக அடிச்சுட்டு வந்தேன். போன மாதம் பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 24, 2 வச்சு பார்த்தீங்கன்னா 24, 20, 22. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26, 28 மட்டும் தான் பெண்டிங் சொல்லியிருந்தேன். 26 அடிச்சிட்டான். அதே மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 28 சொல்லி அடிச்சிட்டான். இருக்கிற ரெட்டை நம்பர் எல்லா நம்பருமே அடிச்சிட்டான். 20, 22, 24, 26, 28 சொல்லிட்டு. அதே மாதிரி தான் போன மாதம் வந்து ஏபியில் 4 வச்சு சொல்லியிருந்தேன். ஏபியில் 4 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 42 அடிச்சிருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 46, 40 அடிச்சிருந்தான். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 44, 48 மட்டும் தான் பெண்டிங் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த மாதம் ஒரு 44 சொல்லி அடிச்சிட்டான். திருப்பி ஒரே ஒரு லாஸ்ட் நம்பர் 1 மட்டும் தான் இருக்குது. ஏபியில் 48 மட்டும் தான் இருக்குது. அப்போ அந்த 48 வர மாதிரி தான் 486 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. 486 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி 486 வர மாதிரி இருந்தால் 486 வரலாம். சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 86க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 36 கூட வரலாம். ஏன்னா இங்கே 35 சொல்லி அடிச்சிருக்கான். ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 36 கூட பார்த்துக்கோங்க எப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று கொடுத்த நம்பர் 867. அது இன்றைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வரது நிறையா வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏபி பாருங்கள் 97, ஏபி 97. ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏசி 97, ஒரு நாள் விட்டு பிசி 97 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 97க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 42 சொல்லி இந்த கிளாஸில் அடிச்சிருப்பான். ஓகேவா. அதே சேம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 32, 2 நாள் விட்டு கிளாஸில் பாருங்கள் பிசி 22, 2 நாள் விட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா பிசி வந்து 12 வரணும். ஆனால் 3ஆவது பேட்டர்ன் 12க்கு ஃபுல் பவர் வந்து 67. அப்போது அந்த 67 இன்றைக்கி கூட வரலாம். ஓகேவா. ஏன்னா நேற்றே வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே நமக்கு 97க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 42, 97 அதுக்கு ஃபுல் பவர் வந்து 42 அடிச்சிருந்தா. இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 12, அது 12க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 67 நேற்றே வரணும். வரலை. ஒரு வேளை இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 67 இன்றைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. என்னோடய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பிசி 86 வந்தால் 486 ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு ஒரு 986 பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ராங் கெஸ்ஸிங்காக சொல்ல போனாக்கா 867 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அடிக்க தான் போகிறான். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.